ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்சானா தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சுவையான காளான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் 1/2 கிலோ பிரியாணி அரிசி எடுத்து நான் இப்போவே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற போட்டுட்டேன். இப்போ உடனே தாளிக்க போகிறதுனால இப்போவே ஊற போட்டுட்டேன். இந்த பெரிய டம்ளரில் 2 டம்ளர் ஊற போட்டிருக்கேன். அது 1/2 கிலோ அளவு கரெக்டாக இருக்கும். 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு கைப்பிடி ஃபுல்லாக புதினா தலை, ஒரு கைப்பிடி மல்லித்தலை எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அரைச்ச தேங்காய் எடுத்துருக்கிறேன். அது ரைத்தாக்கு யூஸ் பண்ணுறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய குழிக்கரண்டியில் 1 குழிக்கரண்டி தயிர் எடுத்திருக்கேன். 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நல்லா இந்த அளவுக்கு ஒரு பெரிய கரண்டி ஃபுல்லாக பெரிய கரண்டி குழிக்கரண்டியில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். 200 கிராம் காளான், பட்டன் காளான் எடுத்துருக்குறேங்க. ஒரு காளானை 2ஆக கட் பண்ணியிருக்கேன். 2 துண்டாக தாங்க கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சின்னதாக கட் பண்ணக்கூடாது, இல்லைன்னா காளானே கரைஞ்ச மாதிரி ஆகிடும். பிரியாணியில் சுத்தமாக காளானே இருக்கிறதே தெரியாது. இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். ஒரு காளானை 2ஆக கட் பண்ணணும். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். நான் சக்தி மிளகாத்தூள் தான், அதே இப்போ நல்லா கலர் கிடைக்குது. 4 ஏலக்காய், ஒரு 3 துண்டு பட்டை, சின்ன துண்டாக 3 துண்டு, 6-7 லவங்கம் எடுத்திருக்கேன். சின்ன துண்டு எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். நெய் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம், அதுக்காக நெய் எடுத்து வச்சுருக்கேன். 6 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது ரைத்தாக்கு 2 வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். மல்லித்தலை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இவ்வளோதாங்க பிரியாணிக்கு தேவையானது. வாங்க இப்போ தாளித்து விட்டுடலாம். இப்போ நான் நெய் பாருங்கள், சட்டி காஞ்சிடுச்சு. ஒரு 100 மில்லி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எனக்கு தொண்டை கட்டியிருக்கனால உங்களுக்கு வாய்ஸ் ஒரு மாதிரியாக இருக்கும். எனக்கும் ரொம்ப உளருது வாய், தொண்டை கட்டியிருக்கனால. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. பட்டை, லவங்கம், ஏலக்காய்லாம் போட்டேன். பாருங்கள், பட்டுன்னு நல்லா வெடிச்சிருச்சு. எண்ணெய் நல்லா காஞ்ச வாட்டி தான் போடணும். கூடவே நான் வெங்காயத்தையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணுங்க. நான் சொல்கிற இந்த பக்குவத்தில் நீங்கள் பிரியாணி தாளித்து பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக வரும். பாருங்கள், வெங்காயம் பொன்னிறமாக வதங்கின வாட்டி மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி மல்லித்தூள் ஆட் பண்ணி பிரியாணி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக வரும். பாருங்கள், இது ஒரு நிமிஷத்துக்குள்ளே வதக்கி கொடுத்துட்டு உடனே இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிடுங்க. நல்லா இந்த மாதிரி நம்ம பிரியாணி செய்கிறனால பிரியாணி நல்லா மசாலாவாக கிடைக்கும். இஞ்சி பூண்டு இந்த அளவுக்கு எடுத்து நம்ம செஞ்சாக்கா, அதுக்குன்னு ரொம்பவும் இஞ்சி பூண்டு போட்டாலும் நல்லாவும் இருக்காது. கரம் மசாலா, இந்த கறி மசாலா இதெல்லாம் போட்டாவே பிரியாணியே நல்லாவே இருக்காதுங்க. நல்லா பழுத்த தக்காளியாக 6 தக்காளி எடுத்து கட் பண்ணி போட்டுக்கலாம். தயிரும் நல்லா நான் எடுத்த அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போன வாட்டி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், நல்லா பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணியாச்சு. காரம்லாம் இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க, கரெக்டாக இருந்தது. இதுக்கும் கம்மி பண்ணிடாதீங்க, நல்லாவே இருக்காது. இது இப்போ நல்லா வதக்கின வாட்டி தக்காளியும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியாச்சு. இது இப்போ நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கின வாட்டி நம்ம
காளான்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா தக்காளி நல்லா வதங்கட்டும். அது கூடவே நம்ம காளான்லாம் ஆட் பண்ணிட்டோன்னா நல்லா வதங்கிரும் காளான். அப்புறம் நான் சொன்ன மாதிரி ரொம்ப காளான் வதங்கிட்டாலும் காளான் இருக்கிறதே தெரியாது. நல்லா வதங்குது, தக்காளி வதங்கட்டும். அவ்வளோதான். இப்போ நல்லா 2 நிமிஷமாக தக்காளி வதங்கிடுச்சு. நான் காளான் ஆட் பண்ணிட்டேன். கூடவே தயிரையும் ஆட் பண்ணிட்டேன். நல்லா பெரிய குழிக்கரண்டியில் தயிர் எடுத்திருந்தேன். இப்போ ஒரு அரை உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கைப்பிடி ஃபுல்லாக மல்லித்தலை, புதினா தலை ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை கலந்து விட்டுறலாம். வியூவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த காளான் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். எனக்கு ஆசையாக இருக்குது, யாராவது செஞ்சு பார்த்துட்டு சொல்ல மாட்டாங்களான்ட்டு. பார்க்குறேன் யார் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறீங்கன்ட்டு. இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷமாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம். 1 டம்ளருக்கு 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி கணக்குன்ற இதனால் 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஏன் 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன்னா, நம்ம தக்காளிலாம் நிறையா ஆட் பண்ணியிருக்கோம், தயிர் நிறையா ஊற்றிருக்கனால தண்ணி அதுலேயே தண்ணி இருக்கனால தண்ணி நம்ம கம்மியாக ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி நீங்கள் பிரியாணி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக வரும் உங்களுக்கு. நான் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இப்போ மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். அது கொதிக்கட்டும். இப்போ நம்ம தயிர் பச்சடி ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் இந்த மாதிரி வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு தயிரையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த தயிர் பச்சடிக்கு ரொம்ப ருசி கொடுக்கக்கூடியது என்னென்னா இந்த தேங்காய் தாங்க. இது எங்கள் அம்மாவோட ரெசிபி. இந்த மாதிரி நல்லா நெய்ஸாக அரைச்ச தேங்காவை 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ நம்ம எடுக்கிற வெங்காய பச்சடி அளவை பொறுத்து 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ ஆட் பண்ணி இந்த மாதிரி கலந்து தயிர் பச்சடி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்கும். அவ்வளோதான். அதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இங்கே நல்லா தண்ணியும் கொதிச்சிருச்சு பிரியாணிக்கு. இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிடலாம். நல்லா மெதுவாக ஆட் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ அரை உப்பு நான் ஆட் பண்ணிட்டேங்க. முன்னே அரை உப்பு போட்டேன், இப்போ அரை உப்பு போட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் அப்படியே லைட்டாக கலந்து விட்டுடலாம். இது இப்போ நல்லா கொதிக்கட்டும். ஃப்ளேம் ஹையில் தான் இருக்குது. பாருங்கள், இப்போ தண்ணியெலாம் நல்லா இழுத்துருச்சு. முக்கால்வாசி வெந்துருச்சு அரிசி. இப்போ வந்துட்டு அரை எலுமிச்சம்பழம் வச்சுருந்தோம் இல்லைங்களா, குட்டி எலுமிச்சம்பழமா, அதில் கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுறலாம்.
நெய் வந்து ஒரு சின்ன குழிக்கரண்டியில் ஒரு குழிக்கரண்டி போல் நெய் ஊற்றிக்கோங்க. கடைசியாக இந்த மாதிரி காட்டன் ஈர துணியை மேலே போட்டு மூடிட்டு தட்டு மேலே வச்சுக்கோங்க. அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. மேலே வெயிட் வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போ இது ஒரு 7-8 நிமிஷத்துக்கு டிஸ்டர்பே பண்ணிடாதீங்க. அவ்வளோதான். நம்ம பிரியாணி நல்லா தம் ஆயிடுச்சு. நல்லா ஒரு 7 நிமிஷமாக நல்லா தம் ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம பிரியாணி. நல்லா வெந்து தண்ணியெல்லாம் இழுத்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது நம்ம காளான் பிரியாணி. பார்க்கவே அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பிரியாணி. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இதோட டேஸ்ட்டு சொல்கிறதுக்கு தேன் சொட்டுச்சுங்க. வேறு என்ன சொல்ல முடியும், அவ்வளோ டேஸ்ட்டு. நீங்கள் செஞ்சு பாருங்கள், மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். இந்த சண்டே முடிஞ்சால் சண்டே செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான். நம்ம காளான் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.